ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தனர். தனக்கு பின் வியாபாரத்தை தன் 3 மகன்களில் யாரிடம் ஒப்படைப்பது என நினைத்த அவர் அதை ஒரு போட்டி மூலம் தீர்மானிக்க முடிவு செய்தார். அதன்படி யார் அதிக அளவு சீப்புகளை புத்த மடாலயத்தில் விற்பனை செய்கிறார்களோ அவர்தான் வியாபாரத்தை நிர்வகிக்க தகுதியானவன் என்று அவர்களிடம் கூறினார். ஆனால் மொட்டையடித்துள்ள புத்த பிட்சுக்களிடம் சீப்பு வியாபாரமா என்று 3 மகன்களும் ஆரம்பத்தில் திகைத்தனர். பிறகு மூவரும் முயற்சி செய்து பார்ப்போம் என்று முடிவு செய்தனர். அவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த சில நாள் அவகாசம் கொடுத்தார் வியாபாரி. பின் அவகாசம் முடிந்தவுடன் மகன்களை அழைத்தார். அவர்கள் எந்த அளவுக்கு தங்கள் முயற்சியில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு முதல் மகன் தான் 2 சீப்புகள் விற்றதாக கூறினான். எப்படி என்று கேட்டார் தந்தை. அதற்கு அவன், புத்த பிட்சுக்களிடம் இந்த சீப்பை முதுகு சொரியக்கூட உபயோகப்படுத்தலாம் என்று கூறினேன். அவர்களுக்கும் அது சரி என்று தோன்றியது. அதனால் இருவரும் 2 சீப்புகள் வாங்கினார்கள் என்றான். 2வது மகன் 10 சீப்புகள் விற்பனை செய்ததாக கூறினான். எப்படி என்று கேட்டார் வியாபாரி. அதற்கு அவன், புத்த பிட்சுக்களிடம் மலை மேல் உள்ள புத்த மடாலயத்திற்கு வரும் வழியெல்லாம் காற்று அதிகமாக உள்ளது. அதனால் மடாலயத்திற்கு வருபவர்களின் தலைமுடி களைந்து விடுகிறது. அப்படி களைந்த தலைமுடியுடன் புத்தரை தரிசிக்க பக்தர்கள் செல்வது புத்தருக்கு செய்யும் அவமரியாதையாக இருக்கும். அதற்கு பதில் ஒரு பெரிய கண்ணாடியும் சில சீப்புகளும் வைத்தால் அவர்கள் தங்கள் களைந்த தலைமுடியை சரி செய்து கொண்டு புத்தரை தரிசிக்க செல்வார்கள். அது நன்றாக இருக்கும் என்று ஆலோசனை கூறினேன். அச்சீடர்களும் ஒத்துக்கொண்டு 10 சீப்புகள் வாங்கினார்கள் என்றான். இதை கேட்ட வியாபாரி அவனை பாராட்டினார். பின் 3வது மகன் தான் 1000 சீப்புகள் விற்பனை செய்ததாக கூறினான். எப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் வியாபாரி. அதற்கு அவன், புத்த பிட்சுக்களிடம் புத்த மடாலயத்திற்கு ஏராளமானவர்கள் பொருள் உதவி செய்கிறார்கள். அவர்கள் உதவியை பாராட்டி புத்தரின் ஆசிகள் அவர்களை வழிநடத்தும் வண்ணம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நினைவு பரிசு வழங்கினால் மேலும் பலரும் புத்த மடாலயத்திற்கு உதவி செய்ய தூண்டுவதற்கு உதவும் என்றேன். பின் நான் புத்தரின் வாசகங்களை பதித்து வைத்திருந்த சில சீப்புகளை நீட்டினேன். அந்த சீப்புகளை தினமும் உபயோகிக்கும் பக்தர்களுக்கு அந்த வாசகத்தை தினமும் காணும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த உபதேசங்கள் அவர்களை தினமும் வழி நடத்துபவையாகவும் இருக்கும் என்று தெரிவித்தேன். அது நல்ல யோசனை என்று நினைத்து மடாலய தலைவர் 1000 சீப்புகளை வாங்க ஒப்புக்கொண்டார் என்றான். இப்போது அந்த வியாபாரி தனது 3வது மகனிடம் அந்த வியாபாரத்தை ஒப்படைத்தார். மொட்டையடித்துள்ள புத்த பிட்சுக்களிடம் சீப்பு விற்கப் போவது கண்டிப்பாக ஆகாத வேலை என்று நினைப்பதுதான் நம்முடைய பொதுவான மனோபாவம். விதி சில சமயங்களில் நம்மை கொண்டு சேர்க்கும் சூழ்நிலையும் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் இருக்கும். எனவே இந்த மோசமான சூழ்நிலைக்கு தீர்வே இல்லை என்று ஆரம்பத்தில் தோன்றினாலும் ஏதாவது செய்து நல்ல தீர்வை காண வேண்டும். முயற்சிகளிலும் பல வகை உண்டு என்பதற்கு வியாபாரியின் மகன்களின் முயற்சிகளே நல்ல உதாரணம். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் மனம் துவண்டு விடாமல் முடியாது என்று தோன்றும் எண்ணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து பல்வேறு கோணங்களில் சிந்தித்து பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்.